கழகம், தென்னாடு மக்கள் கட்சி ஆகிய நல்ல கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ராமநாதபுரம் புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பிரதமர் அவர்கள்தான் இந்த தொகுதியில் நிற்பதாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் சிறப்பான முறையில் ஒரு மிகப்பெரிய பல வாய்ந்த கட்டமைப்பினை கட்சி ரீதியாக கீழிருந்து மேல் வரை நல்ல அமைப்பை உருவாக்கி அப்படிப்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் என்னை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து என்னை ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் இருக்கின்றார்கள் என்பதை நான் எண்ணி இந்த நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமருக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, 10 ஆண்டு காலம் மாண்புமிகு பாரத பிரதமர்கள் ஒரு தலை சிறந்த ஆட்சியை இந்திய திருநாட்டிற்கு தந்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற வல்லரசு நாடுகள் 200க்கும் மேற்பட்ட வல்லரசு நாடுகள் அங்கே மாநாடு நடத்தி உலகத்திலேயே தலை சிறந்த நிர்வாகி 140 கோடி ஜனத்தொகை கொண்ட இந்தியா, பல்வேறு மொழிவாரி மாநிலங்கள் சிறப்பான ஆட்சி நடத்திய ஒரே பிரதமர் திரு நரேந்திர மோடி தான் என்று தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய இந்திய திருநாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, ராமநாதபுரம் என்ற புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நான் சுயேட்சையாகத்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். நான் என்ன காரணத்திற்காக சுயேட்சையாக எதனால் ஏற்பட்டது என்பதை அந்த சதி சூழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் இப்ப அது உள்ள போல சுயேட்சையாக வேட்பாளர் செய்திருக்கிறேன். நான் சுயேட்சை சின்னங்களில் 3 சின்னங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். 3 சொல்லியாச்சு. அதில் ஒரு சின்னம் எனக்கு கிடைக்கும். இப்ப என்னன்னா, நிறைய பன்னீர்செல்வம் வேட்புமனு வந்துட்டாங்க. எத்தனை பேரு? 6 பேரு. அந்த பன்னீர்செல்வம் அது ஏன் இன்சியல் மாதிரி இன்சியலை கண்டுபிடிச்சு தமிழ்நாடு இருக்க வாக்காளர் பட்டியலை பார்த்து பறிச்சு கொண்டு வந்து இங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஓ பன்னீர்செல்வம், நானே ஓ பன்னீர்செல்வம். இந்த பன்னீர்செல்வம் தான் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட பன்னீர்செல்வம். இந்த பன்னீர்செல்வத்தில் அவர்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது. அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறேன். நான் இந்த பன்னீர்செல்வம் தான் கழகத்தினுடைய பொருளாளராக 12 ஆண்டுகள் தொடர்ந்து நான் பொருளாளராக அம்மா அவர்கள் என்னை அங்கே நியமிக்கும் போது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை இருந்த நிதியை 12 ஆண்டுகள் நான் நிறைவு செய்கின்ற பொழுது 256 கோடி ரூபாயை கட்சியுடைய நிதியாக வங்கிகளில் வைப்பு. சரி, ரைட்டு. சின்னம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது குலுக்கு சீட்டு போடணும். குலுக்கு சீட்டு போடுகிற நேரம் காலம் வந்தது. பெரியவர்களை, தாய்மார்களை, நீங்கள் தந்த வரத்தால், நீங்கள் வாழ்த்துங்களால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நம்முடைய வெற்றி சின்னம் பலாப்பழம் சின்னம் உங்களுடைய வரத்தால், இறைவன் தந்த வரத்தால் நமக்கு கிடைக்கப்பட்டது என்பதையும், இந்த சின்னம் உங்களுடைய ஆசீர்வாதத்தான் எனக்கு கிடைத்தது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாடாளுமன்ற தொகுதி பல கோரிக்கைகள், பிரச்சனைகள் இங்கு இருக்கிறது. முக்கியமாக குடிநீர் தேவை. இந்த குடிநீர் தேவையை போக்குவதற்கு எங்கெல்லாம் நீர் ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய நம்முடைய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக குடிநீர் திட்டம் வகுக்கப்பட்டு ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற 6 தொகுதிகளுக்கும் 6 குடிநீர் திட்டம் வகுக்கப்பட்டு இந்த குடிநீர் திட்டத்தை நிரந்தரமாக போக்கி அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வானம் பார்த்த பூமி. இந்த பூமியில் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்றால், இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு, ஆண் பெண் இருபாலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சாலைகள், தொழில் வளம் பெருக வேண்டும்.
சிறு தொழிலிருந்து பெரிய தொழிற்சாலை வரை ராமநாதபுரம் முழுக்க இங்கு கொண்டு வந்து நிறுவுவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் நேரடியாக அவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து இந்த பகுதி தொழிற்சாலை நிறைந்த பகுதியாக உருவாக்கப்படும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு மத்திய மாநில அரசு பதவிகளில் வேலைக்கு சேர்வதற்கு பயிற்சி வகுப்புகள் தந்து அவர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மத்திய அரசின் உயர் பதவியிலும் மாநில அரசு உதவி பெறும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பதை அறிந்து அப்படி அவர்கள் வேலை வாய்ப்பு பெற்றால் அவர் சார்ந்திருக்கின்ற குடும்பங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் அடித்தளம் அமையும் என்பதை கருத்தில் கொண்டு பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் என்பதை நான் இந்த நிலத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய தேவைகள் உறுதியாக சொல்லுகிறேன். நம்முடைய கச்சத்தீவு தமிழர்களின் நிலம், அது ராமராஜா சேதுபதியுடைய நிலம். கச்சத்தீவு 1974 காங்கிரஸ் திமுக ஆண்டபொழுது தாரை வார்க்கப்பட்டது. தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவு எண்ணற்ற துயரங்களை இன்றைக்கு தமிழக மீனவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கச்சத்தீவை உறுதியாக மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமர் மீண்டும் தமிழர்கள் கையில் மீனவர்கள் கையில் தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. நாட்டுப்படகு மீனவர்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. மக்களுடைய தேவைகள், அடிப்படை தேவைகள், தரமான உறுதியான சாலை வசதி, பெரிய சாலைகள் தார் சாலைகளாகவும், சிறிய சாலைகளை சிமெண்ட் மற்றும் பேவர் பிளாக் சாலைகளாகவும், கழிவு நீர் கால்வாய்களை நிறுவுதல், பெண்களுக்கான நவீன தண்ணீர் வசதியுடன் மகளிர் சுகாதார வளங்களை உருவாக்குதல், தேவைப்படுகிற இடங்களில் சமுதாய கூடங்கள் நிறுவுதல், புதிய ரேஷன் கடைகளை உருவாக்குதல், இப்படி மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து அதை நிறைவேற்றி தருவதில் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்திலே நான் நிரந்தரமாக குடியிருந்து அடிக்கடி இந்த பகுதி மக்களை வந்து சந்தித்து, ஆமாம் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, பெரியவர்களை தாய்மார்களை உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் பலாப்பழ சின்னத்திலே முத்திரையிட்டு ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றி நீங்கள் எனக்கு பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.